சினிமாவில் வைக்கப்பட்ட வேலைக்கு ஆகுமா? என்னமோ புது பொண்ணு சமைச்சு வைக்கப்படுற மாதிரி இப்படி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார்? எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒன்று வேலைச்சேரியில் இருக்காங்க, இன்னொன்று அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. தனுஷ் படம் கூட ஏதோ ஒரு படம் ஸ்டோரி போட்டு வரைஞ்சி கொடுத்தேன். இந்த இப்போ கேபி சார்லாம் எத்தனை படம் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க? நிறைய படம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அவங்கள அப்படியே அவங்க மூஞ்சி அப்படியே வரைஞ்சி பெருசாக ஃப்ரேம் போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். அந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் வாஜ் சாருக்கு இப்படி பெரிய பெரிய டைரக்டருக்கெல்லாம் கொண்டு வரைஞ்சி கொடுத்துருவேன். அந்த வாய்ப்புக்காக அந்த வரைஞ்சி கொண்டு கொடுக்குறது. உங்க கூட இருந்த சக நடிகர்கள் எல்லாம் சார்லி, விவேக் நண்பர்களா? ஆமாம். விவேக்லாம் நல்ல நண்பர். அவங்க கிட்ட எல்லாம் யார்கிட்டயாவது சப்போர்ட்? நிறைய நடிச்சிருக்கேன், அவர் கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். சப்போர்ட் எதுவும் பண்ணல? அவர் சப்போர்ட் பண்ணார்ல விவேக் சார். சப்போர்ட். அவர் வந்து இந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இது பண்ணார் பார்த்துக்கிடுங்க. அங்கே சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலில். ஓ அப்படியா? விவேக் சார் இருக்கும்போது ஆமாம் பண்ணார். எனக்கு பண்ணி ஒரு லட்ச ரூபா ஒரே நாளில் கலெக்ஷன் ஆச்சு அந்த பெயிண்டிங். ஆமாம், ஏன்னா பெரிய நடிகர் அவர் வந்து இது பண்ணும்போது நிறைய ஓவியங்கள் வித்துடுச்சு. சரி சரி. அது வாங்கி அந்த பணத்தை அப்படியே கொடுத்தாரு எனக்கு. 1 லட்ச ரூபா வாங்கி மனசில். ஆமாம், அவருக்கு நமக்கு நேரம் தெரியல, அவர் இறந்து போய் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் திடீர்னு இறந்துட்டார். எப்படி அந்த ஒரு அப்போ நீங்கள் இங்கே சென்னையில் இருந்தீங்க? இல்லை, அங்கே தான் இருந்தேன், சென்னை தான். அப்படியா? சரி சரி. சாலிகிராமத்தில் வந்து அங்கே இப்போ போனோம்ல நாங்கள். அப்படியா? எப்படி இருக்குது உங்களுக்கு 1 லட்ச ரூபாயை தூக்கி? அந்த அது பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு அது. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே? ஆமாம். அவர் படங்களில் நடிக்கிறது வாய்ப்பு தருவார். இந்த மாதிரி தான் இந்த இழப்புனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அதுக்கடுத்து வாசு சாருமே உங்களுக்கு வாய்ப்பு நிறையா கொடுத்துட்டு தான் இருந்தார் இல்லையா? ஆமாம் கொடுத்தாரு. ஆனால் பெரிய அந்த மாதிரி பெரிய கேரக்டர் வரல. நீங்கள் எதுவும் கேட்கலையே? கேட்குறதுக்கு உங்களுக்கு தயக்கமா? ஆமாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் வெக்கப்பட்டு சினிமாவில் வைக்கப்பட்ட வேலைக்கு ஆகுமா? என்னமோ புது பொண்ணு சமைச்சு வைக்கப்படுற மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார்? அது சினிமாவில் பொம்பளை பிள்ளையே வைக்கப்படக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் ஆம்பளை பையன் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொம்பளை பிள்ளையே வைக்கப்படல. என்னாச்சு? அது நமக்காக நம்ம இது அப்படி இருந்திருக்கு. என்ன சார் நீங்கள் நான் உங்களை வேற மாதிரி பார்க்கலாம்னு நினச்சா நீங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு சங்கட்டமான ஒரு மனநிலை தான். இல்லை, எனக்கு இது சந்தோஷம். அப்படியா? நல்லா தான் இருக்குங்க இந்த கிராமத்தில் இருக்குது சார். உங்களுடைய திறமைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பை கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்போ இங்கே லோக்கலில் நிறைய இந்த சேனல்ஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. லோக்கலில் இங்கே இந்த தெசமலையில் சாத்தாங்குளம் நாசர் இதுங்கெல்லாம் லோக்கல் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க பற்றியெல்லாம். ஆமாம், அங்கே கூடுவாங்க அவங்க. ஆமாம், அவங்க அங்கே போய்ட்டு இப்போ இந்த நாசரத்தில் ஒரு சேனல் ஒன்று அது போய்ட்டு நடிச்சிட்டு வந்தோம். குழந்தை குட்டிகள் எத்தனை பேர்? எனக்கு ரெண்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒன்று வேலைச்சேரியில் இருக்காங்க, இன்னொன்று அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. மூத்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க. சரி சரி சரி. ஆனால் நீங்கள் மட்டும் அமைதியாக ஒய்ஃபு இங்கே இருந்து 2 பேர் இங்கே இருக்கீங்க? ஆமாம். என் பொண்ணு எல்லாம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்கிறதுனால நீங்கள் கிராமத்துக்கு வந்துட்டீங்களோ? எப்படி இருக்குது சென்னை வாழ்க்கை? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த கிராமத்து வாழ்க்கை. இது கிராமத்து வாழ்க்கை தான் சூப்பர் தலைவா. எனக்கு தேடி என்னதான் நம்ம சென்னைக்கு வந்தாலும் இது பிறந்த வீடு. சரி, இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, பார்த்தாலும் ஸ்மைலிங்காக இருக்கீங்க. இது நமக்கு பிடிச்ச ஒரு கிராமம். ஆமாம், யாருக்கு தான் பிடிக்காம? இல்லை, இந்த சிரிப்பு இருக்கு இல்லையா? பொதுவாக ஒரு நடிகர் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது, ஒரு நடிகன் கொஞ்சம் சினிமா விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா நான் போய் அவங்ககிட்ட போய் சும்மா பேசினாலே ஒரு இறுக்கமான மனநிலையில் வாயிலிருந்து சிரிப்பே வராது. ஆனால் உங்களை பிறந்து அதில் இருக்கிற அதே சிரிப்பு மாட்டிக்கிட்டீங்களா அப்படிங்கிற அந்த சிரிப்பு, அந்த ஒரு உற்சாகம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? குடும்பமா இல்லை உங்களுடைய தனிப்பட்ட? நான் எப்போவுமே அப்படி தானே தெளிவா. நான் எப்போவுமே என்ன வயசு? எனக்கு இப்போ 67.
67. ஆனாலும் அந்த சிரிப்பு குறையல. சிரிப்பு அது குறையாது. பரவாயில்ல. 67 சிரிப்பு குறையல. மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க? அவங்க ஆமாம், அவங்க வந்து சினிமா வேண்டான்னு சொல்லி அது கொஞ்சம் என் ஒய்ஃபு அவங்களுக்கு சினிமா. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சினிமா வேண்டான்னு சொல்லி வந்துட்டீங்க. ஆமாம். வருமானத்துக்கு என்ன பண்ணீங்க? இங்கேயா இல்லை, சென்னையிலேயும் உங்களுக்கு பெருசாலாம் வாய்ப்பு வராது. ஆமாம். சென்னையிலையுமே உங்களுக்கு சினிமாங்கிறது எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சென்னையில் எனக்கு சொந்தமாக இதெல்லாம் இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது. இல்லை, அது வீடு இருக்குது அங்கே. அந்த காலகட்டங்களில் கேட்குறேன், அந்த முதல்ல சினிமாவில் நடிக்க வந்த அந்த காலகட்டம், அதுக்கப்புறம் வந்து இது நொடிஞ்சு போன காலகட்டம், வீட்டில் வந்து மனைவி வந்து சினிமா கூடாது அப்படின்னு கூடனா கூட அவங்க 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 யார் சப்போர்ட் பண்ணி அவங்க தான். சரி, அவங்க ஒய்ஃப் வந்து தொழிலாளர் நல்ல வாரியம்னு ஒன்று இருக்குது. சரி, உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நான் தான் இது ஆர்ட் அது பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க? அங்கே எல்லா இடத்துக்கும் நிறைய வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஆமாம், கம்பெனி ஆமாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அங்கே சினிமாவுக்குன்னு சொன்னேன்ல அந்த ஸ்டோரி போர்டு, அது நிறைய வரைஞ்சி கொடுத்துருக்கேன். நிறைய வரைஞ்சி. ஆமாம் ஆமாம். அந்த தனுஷ் சார் படம் பேர் போட மாட்டாங்க, அது தனுஷ் சார் படம் கூட ஏதோ ஒரு படம் ஸ்டோரி போர்டு வரைஞ்சி கொடுத்தேன். அப்படிங்களா? ஓ, தனுஷ் சாருக்கே ஒரு ஸ்டோரி போர்டு வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து பேர் தெரியல, பேர் போடலை. அது இத்தனை பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருங்க, இவ்வளோ திறமை இருக்குது. யாராவது ஒருத்தவங்க நம்ம சமகால கலைஞர்களை விட்டுருவோம், வளர்ந்து வந்த கலைஞர்கள், வளர்ந்து வரும் கலைஞர்கள், யாராவது ஒருத்தர் இப்போ நாங்கள் தேடி வந்திருக்கோம் எங்கேயோ இருந்து, அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க பார்த்து சார் உங்களுடைய அந்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி யாருமே உங்களுக்கு? இல்லை, நடிகர்கள் அப்படி கூட சொல்லக்கு இல்லை. பட் இந்த கிங்கங்கெல்லாம் நமக்கு ரொம்ப, இந்த காமெடி நடிகர்களோட 2-3 பேர் நமக்கு எப்போவுமே. அப்படியா? ஆமாம். அப்போ கிங்கம் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்குலாம் சூப்பர் சார், போய் பார்த்துட்டு வந்தீங்க? அப்போ அவங்க அப்பப்போ பேசுவார் அவர் ஃபோனில். ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசுவோம். எதனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி? கிங்காங்காக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயுமே சினிமா ஒரு பெரிய இடைவெளியை ஏன் கொடுத்துச்சு? எதனால்? இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறான பழக்க வழக்கங்கள், சவகாசம் சரியில்லைப்பா அதனால் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு? அதுக்காக இது எதனாலங்கிறது எனக்கு தெரியல, சினிமா விட்டுட்டு வர்றதுக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி. ஆமாம், அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் தான். இங்கே இருந்தால் ஒரு 5000 இருந்தால் போதாது. இங்கே 5000 தேவையில்லை. 5000 தேவையில்லையா? அங்கே இருந்து 50000 இருந்தாலும் பத்தாது. சரி சரி சரி. அதனால் இதுதான் நிம்மதி. படங்கள்லாம் பார்க்குறீங்களா? இங்கே டிவி இருக்குல்ல? டிவி இருக்கு. டிவியில் வர படம் பார்ப்போம். இப்போ வர படங்கள், சினிமா படங்கள் எல்லாம் பார்க்குறீங்க? பார்ப்பேன், எல்லா படமும் பார்ப்பேன். எல்லா படமும். சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? இப்போ இது ஒரு படம், நிறைய எல்லா படமும் பார்த்துருவேன். டிவியில் போடுற படம், கேடிவி வச்சுருக்கேன், கேடிவியில் வர்ற படம்லாம். சரி சரி சரி. தேட்டரில் போயெல்லாம் பார்க்குறேன். தேட்டர் இப்போ எங்கே தலை, தேட்டரே எல்லாம் மூடியாச்சு. நீங்கள் திருநெல்வேலியெல்லாம் ஒரு தேட்டரும் கிடையாது. இப்போ உங்கள் படம், நீங்கள் நடித்த படங்கள்லாம் டிவியில் வரும்ல? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன, அது இங்கேயும் நிறைய பார்த்துட்டு பக்கத்தில் நான் சொல்லுவாங்க வந்து இந்த படம் ஓடுவாங்க, படம் ஓடுது அப்படி. அது ஒரு சந்தோஷம், அதெல்லாம் ஒரு சொந்தம், அது ஒரு சந்தோஷம்தான். இப்போ வாசு சார் இப்போ நீங்கள் பேசுவீங்களா? இங்கே இப்போ அங்கே ஊருக்கு ஒரு தடவை பேருந்து பார்த்துக்கிட்டுங்க. அந்த சமயத்தில் ஒரு பையன் ஒரு படம், பையன் வச்சு பையன் ஹீரோ சக்தி. ஆமாம், அப்போ நான் போயிட்டு அதில் நடித்தேன். அவர் எப்படி சார், வாசு சார்? ஆமாம், அவர் இல்லை எப்படி உங்களை பழக்கப்படுத்துவார்? இப்போது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மதிப்பு கொடுப்பாங்க, நீங்கள் சின்ன தம்பி நடிக்கும்போது எப்படி எல்லாருக்குமே சமமாக தான் மதிப்பு கொடுப்பாரு? ஆமாம், அந்த மாதிரி நல்லா இது பண்ணுவார். நல்ல மாதிரி பெருசாக எதுவுமே திட்டுறது இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரா? கேபி சார் ஆனால் நிறைய திட்டுவார். கேபி சார் யாராக இருந்தாலும் திட்டுவார். நீங்கள் புதுசாக போயிருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு என்னென்னா நான் பெரிய 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 ஓவியங்கள் வரைஞ்சி கொடுத்துருவேன். கேபி சார் எல்லாம் எத்தனை படம் வரைஞ்சி கொடுத்துருக்கேங்க, நிறைய படம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அவங்கள அப்படியே அவங்க மூஞ்சி அப்படியே வரைஞ்சி பெருசாக ஃப்ரேம் போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன்.
கேளுங்க, ஒரு தடவை 1 2ன்ட்டு ஒரு 2 3 தடவை 4வது தடவை கொடுக்கும்போது எதுக்கு இது ஓயாமல் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு திட்டி விட்டார் பாலச்சந்தர் சார். இப்போ தானே உனக்கு தந்தேன், திருப்பி எதுக்கு கொண்டார. அந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் வாசருக்கு இப்படி பெரிய பெரிய டைரக்டருக்கெல்லாம் கொண்டு வரைஞ்சி கொடுத்துருவேன். அந்த வாய்ப்புக்காக அந்த வரைஞ்சி கொண்டு கொடுக்குறது கொடுத்துட்டீங்க. சரி சரி சரி. இப்போது கேபி சார் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் படம் வரைகிறதும் நடிக்கிறதும் வேற பண்ண என்னைக்கா திட்டியது உண்டா? அது மாமூலம் தானே, எல்லாரையும் இருந்துட்டுற மாதிரி அதை வந்துட்டாரு. ரொம்ப 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 திட்டு வாங்கிப்பீங்களோ? ரஜினி வாங்க திட்டியா? ரஜினி சார் திட்டின மாதிரி தான் எல்லாத்தையுமே திட்டுவாரு. அதெல்லாம் பாரபட்சமே பார்க்காம ரஜினியா இருந்தாலும் நீ இருந்தாலும் எனக்கு ஒன்று தான்டா. சரி சரி சரி. இப்போ கடைசி சூர்யா சார் கூட நடிச்சிருந்தீங்களா? சூர்யா சார்ட்ட பேசுனீங்களா? ஆமாம், நானே அந்த டைமில் இந்த வேல் படம் ஆமாம் அதில் பேசுனீங்களா? அப்போ சூர்யா சார்ட்ட ஆமாம் ஆமாம் பேசியிருக்கேன். நல்ல பழகுவார். ஆமாம் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன்னு சொல்லி நல்லா பழகுவார். ஏதோ சூர்யா சார் பார்க்கும்போது அங்கே நல்லா பேசுவார். அப்படியா? நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்த்தோம். இந்த இவர் கல்யாணம், இந்த கிங்காங்க்கு அவங்க ஏதோ ஒரு கல்யாணத்தில் கிங்காங் பொண்ணு ஆமாம் கல்யாணத்தில் பார்த்தோம். பார்த்தீங்களா? சரி சரி. இன்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவகுமார் சாருக்கு தெரியுமா? நீங்கள் படம் வரைகிறது அது தெரியுமான்னு தெரியல எனக்கு. அவர் கூட நேரடியாக பழக்கம் இல்லை. சரி சரி சரி. அவங்க பசங்க கூட பழக்கம், இவர் கூட அவ்வளோ பழக்கம் இல்லை. சிவகுமார் சார் கூட திரும்ப யாராவது சினிமா நடிக்க கூப்பிட்டு போவீங்களா சார்? நடிக்குதுக்கா? இப்போ இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே விட்டு வந்தாச்சு. நான் இப்போ இது வரைக்கும் பேசின இன்டர்வியூலே சார், இந்த சினிமா நடிகர்கள் நலிந்த கலைஞர்னு சொல்லி நான் போய் பேசும்போது ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க சார். என் வாழ்க்கையில் அதாயிடுச்சு இதாகிடுச்சு, சினிமா எனக்கு இந்த ஒரு கொடுத்துச்சு, நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போகல அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இனியா சினிமா விட்டு வெளில வரணும் 1008 குறை சொல்லிட்டு வருவேன். இவர் என்னடா எந்த மனுஷன் குறை சொல்ல, எனக்கு என் ஒய்ஃபு பார்த்துக்கிட்டாங்க, என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு வேலை செய்யல ஒரு ஃப்ளாட் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு லவ் பேர்ட்ஸோட தனியாக இருக்குது. உலகத்துலேயும் லவ் பேர்ட்ஸை வச்சுட்டு தனியாக இருக்கிற ஒரு ஆள் இவர் தாங்க. லவ் பேர்ட்ஸ், ஐயோ அதுக்கு டெய்லி அதுக்கு ஒரு 10-20 ரூபா செலவு பண்ணணும். லவ் பேர்ட்ஸ் உள்ள வச்சுட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. காதல் சொல்லியா சார்? காதல் சொல்லி உங்களுக்கு? எனக்கு இல்லை, அதுக்கு தான் காதல் சொல்லி. அது முட்டை போடன்னு பார்க்க முட்டை போட பண்ணுங்க. அப்படியா? என்ன சார் சரி. லவ் பண்ணிருக்கீங்களா சார்? ஒய்ஃப் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சார்? அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி சரி. அதுக்கு முன்னாடி லவ் அந்த மாதிரிலாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா அவங்க வந்து தொழிலாளர் நல இதில் அசிஸ்டண்டாக இருந்தாங்க. அதனால் அது அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் பார்த்து தான். ஆமாம் ஆமாம். இந்த தொழில் அது என்னென்னா ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவனும் முதல்லலாம் சப்போர்ட்டும் இல்லை, அப்புறமா சரி வழியில் இறங்கினோடனே அப்படியே சரி சினிமாவில். ஆமாம் ஆமாம். முதல்ல வந்து சப்போர்ட்டு கிடையாது, வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. சினிமா வேண்டான்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் வேலை வெட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாத காலகட்டம், குழந்தைகள் இருக்கும்போது அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம் 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 ஆமாம். உங்களையும் சேர்த்தே அவங்க. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து நமக்கு குஷ்பு மேடத்தோட அவ்வளோ இது இல்லை, மனோரமா ஆண்டி தான் நமக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம். அவங்க கூட தானே இந்த நம்ம கடவுள் அணைக்கணுங்க. இந்த சின்ன பிள்ளைய மாதிரி சத்தியமா மாறுதுக்கு ஆள் இருந்தது கூட இடம் கிடையாது. அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு பின்ன தேனம்பட்டையில் வீடு ராதாரவி, அவங்க பின்னால் அப்படி வீட்டுக்கு முன்னே நிறைய இடம் கிடக்கு, அதுக்குள்ளே கொண்டு விட்டுருவேன். சினிமா ஒரு நல்ல ஒரு இது. சினிமா வச்சு தானே நம்ம இவ்வளவுக்கு வந்தோம். சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். இப்போ வீட்டுக்கு போனால் அங்கே வந்து அங்கேயே அப்பாவும் இருந்த காலகட்டம் சிவஜி ஐயா. அவர் வந்து ஒரு நடிப்பு கடவுள், கிங்கு. அப்போ இப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லி? ஆமாம், சும்மா பார்த்தாண்டா அப்படி